Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கூகுள் டிரைவும் அண்ட் மேப்பை பற்றி தான் நீ பார்க்க போறோம். கூகுள் மேப் பற்றி தான். அதில் என்ன இருக்குன்னா, இப்போ மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் வந்து உங்கள் வீடு இருக்குன்னா அந்த வீடை வந்து கூகுள் மேப்பில் ஆட் பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம். அதேமாரி டிரைவில் பார்த்தீங்கன்னா 15 GB வந்து டிரைவ் வந்து ஃப்ரீயாகவே தராங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்க முன்னாடி நான் எத்தனையோ டைம் சொல்லிட்டேன், எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா முக்கியமா வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் மேப்பை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூகுள் மேப்பை பற்றி பார்க்கணும்னா கூகுள் மேப்பில் என்ன இருக்குன்னா உங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆட் மிஸ்ஸிங் ப்ளஸ் அதாச்சு நீங்கள் உங்களுடைய வீடியோ இல்லை உங்களுடைய ஷாப்பையோ வந்து கூகுள் மேப்பில் ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணுறதுல என்னென்னா கஸ்டமர் வந்து உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. அந்த கூகுள் மேப் மூலிமா உங்கள் ஷாப்பை தேடி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் மேப்புக்குள்ளே போனீங்க. கூகுள் மேப்புக்குள்ளே போனீங்களா இருக்க நீங்கள் லொக்கேஷனுக்கு போயிடுங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஃபஸ்ட் என்ன பண்ணால் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லொக்கேஷன் ஷேரிங் அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கிற இடத்த வந்து நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேன்ஸுக்கோ யாருக்குன்னா நீங்கள் சொல்லலாம். அது எப்படி சொல்லலாம்னா உங்கள் லிங்க் ஒன்று சென்ட் பண்ணணும். அந்த லிங்க் மூலிமா யூஸ் பண்ணி அவங்க நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைன் பண்ணிக்குவாங்க. அது வந்து மேக்ஸிமம் ஹவர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் போகிற இடத்தெல்லாம் வந்து அவங்க பார்த்துட்டே இருக்கணும். மேக்ஸிமம் 1 hours 2 hours அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். மினிமம் வந்து இது வந்து 50 minutes, மேக்ஸிமம் வந்து 3 days வரைக்கும் அவங்க வந்து இதை பார்த்துக்க முடியும். இது செக்ஷன் 3 கோட் டச் பண்ணி லொக்கேஷன் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் பண்ணி கெட் ஸ்டார்டர் கொடுத்தீங்கன்னா இந்தமாதிரி கம்மியாக ஃபார் 1 hour அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குல. கீழே யூனிட் பார்த்தா 7:04 PM அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். அதாச்சும் நீங்கள் கொடுக்குற லிங்க் வந்து அவங்க வந்து 7:04 வரைக்கும் அவங்க வந்து உங்களை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுவும் நீங்கள் வந்து கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை மேக்ஸிமம் பண்ணாலும் மேக்ஸிமம் பண்ணலாம். இது வந்து மேக்ஸிமம் 3 days வரைக்கும் கொடுக்க முடியும். மினிமம் 50 minutes வரைக்கும் கொடுக்க முடியும். ஓகேவா? நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா ஷேர் பண்ணலாம், இல்லை மோர் கொடுத்து வேறு மூலிமா கூட நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கலாம். நான் இப்போ வாட்ஸ்அப் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் கொடுத்து ஃப்ரெண்டுக்கு செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இப்போ கொடுத்தீங்கன்னா அப்புறம் வந்து அவருக்கு சென்ட் ஆயிடுச்சு. அப்போ அவர் வந்து செலக்ட் பண்ணி நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்க முடியும். இதை நான் ஸ்டாப் பண்ணலாம், ஸ்டாப் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த 3 கோட் டச் பண்ணி திருப்பி லொக்கேஷன் ஷேரிங்கில் போய்ட்டு இதை நான் கட் பண்ணேன்னா கட் ஆகிடும். ஓகேவா? இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா மெஷர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனு. மெஷர் டிஸ்டன்ஸ் ஆப்ஷன் என்னென்னா நான் இங்கேருந்து இப்போ திருவண்ணாமலைக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ண முடியும். டிஃபால்ட்டாக காமிக்கும். அது டிஃபால்ட்டாக என்ன காமிக்கும்னா அது ரோடோட வழித்தடத்தை மட்டும் தான் காமிக்கும். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணலாம். அது வந்து ஜஸ்ட்டு இந்த இடத்த வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். மெஷர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் மேப் அப்படி ஸ்க்ரால் பண்ணுறேன். ஆட் கொடுத்தோன்னா 35 மைல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அது 35 மைல்னா 1 மைல்னால் வந்து 1.6 கிலோமீட்டர் அப்படி சொல்லுவாங்க. அப்போ 35 மைல் காமிக்குது. இனிமேல் தான் மெஷர் பண்ணுறது. நீங்கள் வேணும் இன்னும் ஆட் கொடுத்தா நீங்கள் சுற்றி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் யுவர் டைம் லைன் அப்படி சொல்லுவாங்க. யுவர் டைம் லைன்னா நீங்கள் நேற்று எங்கே போயிருந்தீங்க, நேற்று எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறந்துட்டு இருக்கலாம். இது கூட நீங்கள் உங்களால் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. அது எப்படின்னா முறுக்கோ டச் பண்ணி யுவர் டைம் லைன் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதில் காமிக்கும். இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணேன், எங்கெங்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் காமிக்க பற்றியா என் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும். அப்போ நீங்கள் வேறு டேட்னாலும் நீங்கள் டுடே அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போ 26 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா உன்னோட 26 அன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போனேன், என்னெல்லாம் பண்ணேன் அப்படி சொல்லி இது காமிக்குது. ஓகேவா? இது ஒரு மெத்தட். இந்த மேப் மூலியமாக காமிக்குது நான் இங்கேருந்து கள்ளக்குறிச்சி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்று. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் ஆஃப்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். டவுன்லோட் ஆஃப்லைன்னா நீங்கள் வந்து இப்போ திருவண்ணாமலையில் ஒரு ஹில், இப்போ ஒரு மலை சுற்றுற வழி இல்லைச்சிக்க வேறு எல்லாம் ஒரு ஹில் ரீஜனில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இப்போ ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரலாம். அப்போ வரும்போது நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களால் மேப் யூஸ் பண்ண முடியாமல் நீங்கள் வேறு வழி கூட மாறி போகலாம். அந்த டைமில் என்ன யூஸ் பண்ணலாம், மேப் வந்து ஆஃப்லைன் கொண்டு வந்துட்டிங்கன்னா நெட்வொர்க் வந்து இருக்கணும் அவசியம் அப்படி இல்லை. ஓகேவா? அது எப்படி கொண்டு வந்துன்னா இந்த சைடில் இந்த ஆப்ஷன் டச் பண்ணி ஆஃப்லைன் மேப் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஒரு ஒன் மேப் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ ஏரியா வந்து அது இந்த பர்டிகுலர் ஏரியா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தமிழ்நாடு
தமிழ்நாட்டு மட்டும் நீங்கள் ஆஃப்லைன் கொண்டு வரணும். தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் வந்து ஆஃப்லைன் இருக்கும். கீழே போனால் டவுன்லோட் வில் யூஸ் அப் டு 315 அதை 315 MB வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேன்சல் கொடுத்துறேன். அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து நெட்வொர்க் இல்லைனாலும் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் அப்படின்னா ஆட் மிஸ்ஸிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். அதாச்சும் என்னென்னா நீங்கள் ஒரு ஷாப்போ இல்லை ஒரு மளிகை கடை அது முன்னாடியே சொல்லியிருப்பேன் வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி கூகுள் மேப்பில் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எப்படின்னா இது எந்த இடத்துக்கு வேணால் ஆட் பண்ணலாம், நீங்கள் யாருக்கு வேணால் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சேட்டலைட் வியூ வச்சுருங்க. சைடில் டச் பண்ணி சேட்டலைட் வியூ வச்சுருங்க. ஜூம் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ரைஸ் ஷாப் இருக்குது. இது நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ செலக்ட் பண்ணி பிடிச்சி நீங்கள் ஆட் மிஸ்ஸிங் பிளேஸ் கொடுத்தீங்கன்னா பிளேஸ் நேம் கேட்கும். நான் நீலமங்கலம் கொடுக்குறேன். கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி கேட்குது என்ன வேறு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரைஸ் ஷாப்னு கொடுக்குறேன். ஷாப் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே ஆட் கொடுத்தோன்னா ரொம்ப ஒரு இப்போ ஹார்ஸ் கேட்கும். நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வந்து கடை திறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏன்னா உங்களோட கஸ்டமருக்கு வந்து இதெல்லாம் காமிக்கும். இப்போ செலக்ட் டே அண்ட் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ 24 ஹவர்ஸ் வச்சுருப்பேன். 24 நான் மண்டே மட்டும் 24 ஹவர்ஸ்னால் மண்டே மட்டும் 24 ஹவர்ஸ் இல்லை டெய்லியுமே 24 ஹவர்ஸ்னால் டெய்லியும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 24 ஹவர்ஸே இருக்க மாட்டேன். 24 ஹவர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் சேவ் பண்ணல. ஓகேவா? இப்போ என்ன ப்ரைமரி ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம், வெப்சைட்ஸ் கொடுக்கலாம், இல்லை உங்கள் கடையோட ஃபோட்டோ கொடுத்துக்கலாம், எல்லாம் பார்த்து வருவாங்க. டிஸ்கஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து சென்ட் ஆகிடும். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து ஃபேவரட் பிளேஸாக இருக்கலாம். இப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து இது இப்போ திருவண்ணாமலை இந்த ஹார்ட் காமிக்குதா இது ஒன்று ஆட் பண்ணி வச்சுருக்கேன். திருவண்ணாமலை கோயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படின்னு தான் நான் வந்து ஃபேவரட் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த தண்டராம்பட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குல்ல, இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னால் ஜஸ்ட் நீங்கள் இந்த இதில் செலக்ட் பண்ணி பிடிக்கிறீங்க. செலக்ட் பண்ணி பிடிச்சி இங்கே சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்து ஃபேவரட் அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு ஃபேவரட் ஆகிடும். அதை வச்சு நீங்கள் வந்து ஜூம் அவுட் என்ன பண்ணாலும் அந்த இடம் உங்கள் ஹார்ட் காமிச்சிட்டே இருக்கும். இதை காமிக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணாலும் இதை செலக்ட் பண்ணி சேவ்டுன்னு இருக்கும். அதை எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த ரிமூவ் ஆகிடும். இது உங்களுடைய ஆப்ஷன். இதுதான் வந்து கூகுள் மேப்பை பற்றி. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா இப்போ கூகுள் ட்ரைவை பற்றி பார்க்கலாம். கூகுள் ட்ரைவுக்குள்ளே போனீங்கன்னா இதோடைய ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம்னா இது வந்து 15 GB வரைக்கும் இது வந்து ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை டெலிட் அதாச்சும் நீங்கள் அர்ஜென்ட்டில் டெலிட் பண்ணலாம் என்ன ஒன்று பண்ணலாம். இது வந்து பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வீடியோஸ் இல்லை டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணலாம். இது 15 GB வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி ஃபோல்டருக்குள்ளே வந்து எல்லாத்தையும் போடலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மை ஃபோட்டோஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ், அப்படி ஃபேமிலி ஃபோட்டோஸ் அப்படி சொல்லி எல்லாம் போட்டுருக்கேன். நீங்கள் அந்தமாரி ஒன்றா பண்ணலாம். இப்போ இங்கே மேலே ஒரு ஆட் சிம்பிள் இருக்குது. இந்த ஆடை கொடுத்து ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அதுக்கு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். என்ன நேமான கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் நான் சுதாகர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்து ஓகே கொடுக்குறேன். க்ரியேட் ஆகுது. க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஃபோல்டருக்கு ஒரு நம்ம கலர் கூட கொடுக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணி சேஞ்ச் கலர் அப்படின்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். க்ரீன் கொடுக்குறேன். கொடுத்தா செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து என்ன ஒன்று அப்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் இல்லை ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணலாம். அது ஓகேவா? இங்கே திரும்பி வந்து ஆட் கொடுத்து அப்லோட் சிம்பிள் கொடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணால் அப்லோட் ஆகுது. வெயிட்டிங் டு அப்லோட் வந்து இது அப்லோட் ஆகுது. இதோட இன்னும் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணோன்னா அதோட சைஸ் குறையாமல் அப்லோட் ஆகும். நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ 5.1 MBனா 5.1 MB வந்து சைஸ் குறையாமல் அப்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணும்போதும் 5.1 MB அப்படியே டவுன்லோட் ஆகும். இதோட மெயின் அட்வான்டேஜே இது தாங்க. நம்ம எந்த சைஸும் அதாச்சும் இந்த பிக்சல்லாம் குறையவே குறையாது. ஓகேவா? நம்ம யாருன்னா மெயில் பண்ணாலும் மெயிலும் அதேமாரி தான், ட்ரைவும் அதேமாரி தாங்க. ஓகேவா? இப்போ அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து ஒன்றும் பெருசாக ஓப்பன் பண்ணால் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. டிஃபால்ட்டாகவே உங்கள்கிட்ட எல்லா மொபைலுமே கூகுள் மூலிமா வந்து கூகுள் ட்ரைவ், மேப்ஸு எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஓகேவா? இது வந்து 15 GB வரைக்கும் ஃப்ரீன்றதால வந்து நம்ம வந்து 15 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த சைடில் டச் பண்ணிங்கன்னா இந்த இதில் காமிக்கும் 15 GB நீங்கள் வந்து எவ்வளோ GB வந்து யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாச்சும் வைஃபை மூலிமா அப்லோட் பண்ணுற மாதிரி எல்லாமே. ஓகேவா? அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு வந்து செட்டிங்ஸ் போய்ட்டு இங்கே வந்து கீழே பார்த்தா டேட்டா யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி அவர் வைஃபை அப்படின்னு சொல்லி இது வந்து உங்களுக்கு வந்து ஆனில் எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணிங்க. ஓகேவா?
ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆப்ஸ் கூட அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணலாம். இது வந்து மேலே இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கிரிட் இல்லாமல் லைனாக கூட ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இதில் கிரிட்டாக வச்சுக்கலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல்னால இது வந்து ஸ்டார்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். மை ஃபோட்டோஸ் என்ற வந்து இம்பார்ட்டன்ட் ஃபைலு இதை டச் பண்ணி நான் ஸ்டார் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா? இப்போ மை ஃபேமிலி ஃபோட்டோஸ் இது டச் பண்ணி ஸ்டார்ஸ் வந்து ஆன் பண்ணிவிடனா இது ஸ்டார்ஸ் ஆகிடும். ஓகேவா? இதை செலக்ட் பண்ணி சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட்னு இருக்கும்ல, இதை செலக்ட் பண்ணால் அது 2 ஃபோல்டர் மட்டும் தான் காமிக்கும். ஓகேவா? இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் வந்து நீங்கள் வந்து பிடிக்காத ஃபோட்டோவை கூட டெலிட் பண்ணலாம். அது எப்படி டெலிட் பண்ணுறதுன்னா உள்ளே போயிட்டு இந்த ஃபோட்டோ பிடிக்கல டச் பண்ணி ரிமூவ் தான் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ரிமூவ் தான் கொடுக்க முடியாது, தவிர டெலிட்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ரிமூவ் கொடுத்துட்டுனா ரிமூவ் ஆகிடும். ஆனால் இந்த இடத்துலேருந்து போனாலும் இந்த சைடில் டச் பண்ணி இந்த பின் அப்படின்ற ஆப்ஷனில் இந்த இடத்துல இது இருக்கும். அப்போ இதை வந்து இந்த இடத்துலையும் வந்து டெலிட் ஃபெரெவர் அப்படி கொடுத்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து டெலிட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இது அந்த இடத்துல போயிடும். ஓகேவா? இப்போ இந்த இதில் பாருங்கள், சுதாகர் இதில் இதே இருக்குது. இதை நீங்கள் வேணால் அப்லோட் பண்ணி இந்த சப்போஸ் உங்களுக்கு ஃபோன் ஸ்டோரேஜ்லேயும் டெலிட் ஆச்சுனாலும் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை சென்டே காப்பி கொடுத்து நீங்கள் வேறு யாருனாலும் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து நேமுக்கு வந்து ரீநேம் கொடுத்துக்கலாம். எக்ஸட்ரா ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முடியும். 50 GB வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுனா ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.